ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு ஸ்கிரிப்ட் நடக்குது. அதாவது விக்ரம் நினச்சிட்ருக்காரு அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு பிடிக்கும், எல்லாமே காமெடியாக தான் எடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்மளுடைய மஞ்சரி, தீபக், அதுக்கப்புறம் நம்மளுடைய விஜய், பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களும் வந்துட்டு எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா கண்டஸ்டண்ட்டாக. ஸோ அதாவது கெஸ்ட்டாக வந்திருக்காங்க கண்டஸ்டன்ஸு. அவங்கள வந்து மகிழ்விக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் பண்ணுறேன்னு சொல்லி பிக் பாஸ் குழந்தை பருவத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. சரி, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்கே, என்ன பண்ண போகிறாங்க அப்படி பார்த்தா இவர் படுத்துக்கிட்டார் அங்கே ஒரு டேபிளில். அவங்க அம்மாவை வந்து கனி வராங்க, வந்து பிக் பாஸ் டைம் ஆயிடுச்சு எந்திரான்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் எந்திரிக்கிறாரு. என்னடா பெட்லேயே பாத்ரூம் போயிட்டேன்றாங்க. அதாவது பிக் பாஸோட சின்ன வயசில் ஏன் பாத்ரூம் போகிறதா நீங்கள் வந்து காமிப்பீங்களா? எவ்வளோ மட்டமான ஒரு டேஸ்ட்டு, ஒரு கேவலமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, அதுவும் வந்து அவரை டியூடுன்னு சொன்னதுக்கே அவருக்கு பிடிக்கல, அண்ணன் சொல்கிறது பிடிக்கல, பிக் பாஸ்ன்னு மரியாதையாக சொல்லுங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி வேணுன்ட்டுமே பண்ணுற விஷயங்கள் எப்படி இது வந்து சாத்தியப்படும் தெரியல. அதுக்கப்புறம் ஏன் நான் வந்து பாத்ரூம் போகக்கூடாதா, ஏன் நான் வந்துட்டு பெட்டில் பாத்ரூம் போகக்கூடாதா அப்படின்றாரு அவர். வேறு விக்ரம், அவர் தான் பிக் பாஸாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இவங்களை தெரியுமா அவங்கள தெரியுமான்னு ஒரு மட்டமான ஒரு இது. அதுக்கப்புறம் ஒன்று அடிக்கிறேன் பார் அப்படின்போது வெயிட் பண்ணு, திரையை மூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திரைகள் மூடப்படும் அப்படின்வாங்களே, திரையை மூடுற மாதிரி பண்ணுறாங்க. இவங்க அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரை விலகுது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்துட்டு பிக் பாஸ் எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இதனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போது என்ன அர்த்தம்? இதை பண்ணுறதுக்கு முன்னாடி தோணிருக்கு, தோணுதுக்கு அப்புறமும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது தப்பு இல்லையா? இதை ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரசிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. பிக் பாஸ் இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா சொன்னாங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க காமெடி எது, அந்த காமெடியால் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து வருத்தப்படுவாங்கன்ற விஷயங்கள் கொஞ்சம் கூட தெரியாமல் விக்ரமும் இந்த கனியும் பண்ணுற வேலைகள் அப்பப்போ முடியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக பிக் பாஸ் டென்ஷன் ஆகிருப்பார். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு எந்த சீசன்லேயும் வந்துட்டு பிக் பாஸ் பேச்சை மதிக்காமல் பிக் பாஸை கலாய்க்கிற விஷயங்கள் நம்ம பார்த்ததில்ல. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.